ஒருத்தர் வந்து சேரும்போது ஒருத்தருக்கு ஒரு கதை இருக்குது. நான் இப்படி வந்து சேர்ந்தேன், நான் அப்படி வந்து சேர்ந்தேன். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த சீரீஸ் நடக்குமா, இது கைவிடப்பட்டுச்சா, என்னாச்சு எதுன்னு நிறையா டெட் எண்டுங்களை நிறையா பார்த்து கடைசி நேரத்தில் வந்து லெஃப்ட் ரைட்டுக்காக எடுத்து இன்னைக்கு ரொம்ப அழகாக இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. இதுக்கு உழைச்ச இது எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப நன்றி. எல்லாருமே இதில் சமமான பங்கு இருக்குது. சொன்னாலே கை தட்டுங்க. வந்ததுன்னு பார்த்துருக்கோம். இருக்கிற கூட்டம் நம்ம கூட்டம் மட்டும்தான். பாவம் ஒரு பேருன்னு கீர்த்தனா கேட்டது கூட கை தட்டுங்க. இதுக்கு நான் வெளியே எலெக்ஷன் கூட்டம் போயிருப்பாங்க, இல்லாட்டி அவங்களே கூட்டம் வந்து கை தட்ட வச்சிருக்கேன். உங்க கூட வேலை பார்த்து உங்களெல்லாம் பாராட்டம் போட்டு கை தட்டலாம் என்ன பெரிய மனுஷன் நீங்கள். உங்களோட வேலையை பார்த்து யாராவது டல்லாக பாராட்டம் உங்களாம் எப்படி இருக்கும்ல. ஓகே ஷமி, நான் ரொம்ப நாள் அவங்க கூட இருக்கிறதுனால எனக்கு வந்து உங்களோட ரொம்ப நாள் இருக்கிறவங்களே தெரியாமல் போயிடுச்சு. நீங்கள் இதை மென்ஷன் பண்ணி சொல்லும் போது தான் தெரிஞ்சு, ஆமாம் இல்லை இந்த ஆளோட அப்பத்துலேருந்து நான் கூடயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷமி எந்த சூழ்நிலையும் அந்த ஆள் டல்லாகவோ என்ன பெரிய வசதியோ அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாது. ஒரு சாதாரண வாழ்க்கை தான். ஷமி வீடு வந்து ரொம்ப சிம்பிளான ஹவுஸ், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் அந்தோட வாழ்க்கையும் அவர் பாட்டுக்கா ரொம்ப ஒரு சிம்பிளாக ரொம்ப அழகான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷன். பெருசாக இது இருக்கா இல்லைன்னு தெரியல எனக்கு. நிறையா காசு பணம் சம்பாதிக்கணும் இல்லை அப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் தனக்கு என்ன இருக்கோ அதுக்குள்ளேயே ரொம்ப அழகாக வாழக்கூடிய ஒரு மனுஷன். அந்த ஆளோட பல வருஷம் எனக்கு தெரிஞ்சு என்ன ஆச்சு, ஒரு 17 வருஷம் நினைக்கிறேன். இல்லை 2007 ஆரம்பிச்சு வரலாம், 2007 இருக்கணும், 7-8 இருக்கணும். ஒரு 17-12 வருஷம் இந்த ஆளை தெரியும். ஒரு ஆளை தெரிஞ்சிருக்கு தெரியல. அவ்வளோ இலகுவாக இருந்தது அந்த ஒரு வேலை பார்த்தது இருந்தது. நீங்கள் என் வாழ்க்கையில் இருந்ததும் எனக்கு உருவாக்கி கொடுத்த அனுபவங்களும் ரொம்ப நன்றி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு குறை இருக்குது. என்னென்னா ஹீரோயின் நானும் பக்கத்துல இருந்தால் இருந்தாலும் ஹீரோயின் தான் லைட் பண்ணுவாங்க எனக்கு பண்ண. இது ஆண்டவன் கட்டளை பண்ணும்போது வந்து கோர்ட்டு சீல் இருக்கிறாங்க. நானும் ரித்திகாவும் ஆப்போசிட்டில் இருக்கோம். நம்ம ஓட்டிக்கு ஒரு 4 உங்களுக்கு அதுக்கு பதில் இல்லை. இப்போ அதுக்கு பதில் இல்லை. ரித்திகா லைட் வச்சிட்டாரு, என் சஜஷன் ஷாட் ரித்திகா லைட் வச்சிட்டாரு. எனக்கு அப்படியே ரெடி அப்படின்றாங்க. மணிகண்ட நம்பர் இல்லை, அந்த ஆள் உண்மையை சொல்லிட்டாங்க. விஜய் இந்த வாங்க மைக் கொடுக்குறாங்க. அவர் வந்து விஜய் உங்களுக்கு மட்டும் லைட் வைக்கல வாங்க, இந்த மண்டையில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகி வரப்போது வைக்கணும் இல்லையா. அதுவும் அந்த பொண்ணு நல்லா வேலையாக இருந்துச்சு. நம்ம கலர் லைட்டு கூட எக்ஸ்ட்ரா 2 பல்ப் வைக்கணும், எனக்கு வைக்கவே இல்லை. ஸோ ஆனால் ஷமி செட்டில் இருக்கும்போது ஆமாம் டெய்லி தான் ஒரு கேப் போட்டிருப்பாரு. நான் வந்த உடனே கேப்பை கட்டி காய்ச்சி பிடிச்சி மண்டை தொடச்சிடும் புத்தம் கொடுத்தேன். ஷமி தேங்க்ஸ் மது சார் வந்து ஷமி கலந்து போனே நம்ம லைட்டாக தலையை சீவணுன்ற ஒரு எண்ணம். அது ஒரு சின்ன திம்பர் தான் சொல்லி. மது சாரோட நான் மேரி கிறிஸ்மஸ் ஒர்க் பண்ணேன். எப்பயுமே காலையில் டீ குடிச்சு வரலாம் அப்படின்னு கூட்டு போகிற சேட்டா மாதிரியே இருப்பார். எப்பயுமே அப்படிதான் இருப்பார். ரொம்ப ஆனால் மிகப்பெரிய வேலைகளை எந்த விதமான பந்தாவும் சீன்லாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக, நானே ஒரு பலமுறை நான் செட்டில் பாராட்டியிருக்கேன். ஒரு சாதாரண இடம் அவர் லைட் பண்ணி அது ஒரு பெயிண்டிங் போல் மாறும் அவர் ஒர்க் பண்ண முடியும். அது அவருடைய ரொம்ப அழகான ஒர்க்கு, ரொம்ப நேர்த்தியான ஒர்க்கு. அது ரொம்ப சாதாரணமாக பண்ணக்கூடிய மனுஷன். சார் தேங்க்யூ ஸோ மச் சார் வந்ததுக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தது சரி. அஜித் சார் வந்து நீங்கள் தான் பண்ண போகிறீங்க கேமராமேன் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் நான் பிரயாணம் பண்ண போகிறதுக்கு தானே, அதனால் உங்களோட சேர்ந்து பிரயாணம் பண்ண போகிறோமே எப்படி இருக்கும்போது யாரும் யோசிச்சு போது நீங்கள் வந்ததில் வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்தது. ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. ஒரு ஒர்க் ரொம்ப அழகாக இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் உங்களுக்கு பெருசாக பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. அப்புறம் அஜித் சார் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஓகே, ஆமாம் ஆள் தான் பார்க்க அப்படி இருப்பார். ஆனால் பெரிய கோபக்காரன் தான், சம்பவக்கார மனுஷன். ஆமாம், ஆனால்
இந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆகிறதுக்கு அவர் வந்து ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவர் மலையாளி, இந்த தமிழ் கல்ச்சர் எப்படி, இந்த மக்கள் எப்படின்னு அதுக்கு ஒரு தனியாக இவ்வளோ பெரிய புக்கு வாங்கி படிச்சுட்டு இருந்தார். ஸோ ரொம்ப சின்சியராக இந்த வேலையை இப்படி தான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இருக்காரு, கடைசி வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்ல எனக்கு போல வந்து மணி சார் வந்து அது அஜித் சார் பண்ணுவான்னு சொல்லும்போது நான் வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா மணிகண்டனோட ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேரோட நான் ஒர்க் பண்ணுறதில்ல, சில பேரோட ரைட்டிங் வந்து நான் இந்த டைலாக் படிச்சுட்டு வேலை செய்யும்போது எனக்கும் அந்த கேரக்டருக்குள்ளே போகிற அந்த பிரயாணம் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான் மணிக்கு எனக்கு அவரோட ரைட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நான் ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. பெரிய டைலாக் வந்து நான் ரொம்ப நேரம் படித்ததில்லை. எனக்கு படித்தோடனே அது புரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப லைஃப்பை மீறி இருக்காது, தள்ளி இருக்காது, ரொம்ப ரிலேட்டபுளாக கனெக்டடாக இருக்கும். ஸோ மணிக்குள்ள ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவரும் ரொம்ப ஒரு ஆக்டர் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார். ரொம்ப மிகப்பெரிய சீன்லாம் மெனக்கெடாமல் சாதாரணமாக வேலை வாங்கிட்டு போடுவார். ஒரு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஆனவங்கட்டில் பண்ணும்போது ஒருத்தன் வந்து ஆடு நிற்கவே மாட்டேங்குது சார் அப்படின்னாங்க. எந்த ஊருமான்னு கேட்டார். அவங்க ஒரு கிராமத்துக்கு வர சொன்னாங்க. சரி ஆட்டை பிடிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேறு எதுவுமே சொல்லலை. ஒரு ஜென்ரலாக அவருக்கு வந்து ஒரு ஆளை புரிஞ்சுக்கிறதோ ஒரு ஆளுக்கிட்ட வேலையை வாங்குறதோ அவருக்கு வந்து பெரிய மெனக்கெடல் இல்லை. எனக்கு தெரிஞ்சிருக்கு அது அவருக்கு ரொம்ப இயல்பாக வரக்கூடியது. நான் முதல்ல கார்த்தி சுப்பாராஜ் வந்து எனக்கு வந்து கதை சொல்லும்போது துருன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கதை சொன்னார். சொல்லும்போது அது ரொம்ப காமெடியாக இருந்தது. எனக்கு காமெடி வராது அப்படின்னு நான் வேறு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கூத்துப்பட்டிலேருந்து அப்படின்னு நினச்சிட்டு போது அப்போ மணிகண்டன் தான் சொன்னார், அதெல்லாம் உங்களுக்கு வரும் வாங்கினார். சார் நான் இருந்தாலும் வந்து